அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ துர்கா ஐஏஎஸ் அகாடமி சார்பில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் அதாவது சமச்சீர் கல்வி. தமிழ்நாடு அரசின் சமச்சீர் கல்வியின் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் புவியியல் பகுதியில் முதல் பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் பெயர் நிலக்கோளம். நிலக்கோளம், லித்தோஸ்பியர், நிலக்கோளம்னு பேர். ஸோ நம்ம ஏன் இந்த லெசனை படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுல இந்த நிலக்கோளத்திலே பார்த்தீங்கன்னா புவியின் உள்ளமைப்பை பத்தி பார்க்க போறோம். புவி உள் செயல்பாடுகள் அப்படின்னா இன்டீரியர் ஃபங்க்ஷன் ஆஃப் எர்த். அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர்ல நீங்க எல்லாருமே ஒரு இன்ஜினியராக, ஒரு பிடபிள்யூ இன்ஜினியரோ சிவில் இன்ஜினியரோ போறீங்கன்னா, அப்போ இந்த நீங்க எர்த்தோட சர்ஃபேஸ்ல உள்ள சர்ஃபேஸை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இடத்துல நீங்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா, அந்த டேம் கரெக்டா சிட்டிங்ல உட்காரணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டூர்ல டேம் இருக்கு. ஆனா அதிகப்படியான மழை பெய்யறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில தான். அது தஞ்சாவூர், நம்ம டெல்டா ரீஜன்ல பெய்யுது. அந்த வாட்டர்ல வேஸ்டா தானே போகுது. ஏன் இங்க ஒரு டேம் கட்டலாம்ல, ஏன் கட்ட மாட்டாங்கிறாங்க? எர்த் சர்ஃபேஸ் தெரியணும். எர்த் சர்ஃபேஸ் தெரிஞ்சாதான் நம்ம அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்க அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா கீழே சர்ஃபேஸ் ராக் சர்ஃபேஸா இருக்கணும். ராக் சர்ஃபேஸா இருந்தாதான் அந்த வெயிட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எர்த் சர்ஃபேஸை படிக்கிறதுக்கு பற்றியான முக்கியமானது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரிவர் ஃபார்மேட் ஆகி வருதுன்னா இப்படிதான் இருக்கும். ஒரு மவுண்டானியஸ் ரீஜன் அப்படியே டெல்டாவில் இதாயிடும். இங்க சி இருக்குன்னு வச்சுங்க, இங்க சீல தான் கலக்கும். ஓகேவா? இங்க ஆர்டினேட் ஆகிற வாட்டர் பாடி ஆசுன ரிவர் கொஞ்சம் கொஞ்சமா எரோடட் ஆகி இங்க டெபாசிட் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இதெல்லாம் அலுவியல் டெபாசிட்னு பேரு. எர்த்தோட ரிவரோட அலுவியல் டெபாசிட்னு பேரு. இந்த அலுவியல் டெபாசிட்ல பாத்தீங்கன்னா, நீங்க நம்மலாம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா, இங்க நீங்க நேரடியா ஒரு தண்ணி வேணா போட்டீங்கன்னா நேரடியா மண்ணில் உடனே நமக்கு வாட்டர் பாடி கிடைச்சிரும். இது திருச்சிக்கிட்டலாம் போனா அது ரொம்ப நியர்பையா இருக்கா, இங்க ட்ரில் போட்டா அந்த பாறையை உடைச்சி அதுக்கப்புறம் இந்த நீர் ஓட்டத்துல மாட்டி தான் இங்க வரும். அப்ப இந்த இடத்துல டேம் கட்டினா என்ன ஆகும்னா, அந்த டேம் சீக்கிரம் உட்கார்ந்துடும். தண்ணியால சேவ் பண்ண முடியாது. வெயிட்ட ஒரு மணல்ல நீங்க போய் ஒரு மணல் மூட்டையை போறீங்கன்னா மேற்கொண்டு தான் உட்காரும். ஒரு வெயிட்டை கொடுக்குறீங்கன்னா மணல் அமுங்கிடும். வெயிட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வீடு கட்ட மணல் அடிப்பாங்களே, அந்த மணல்ல போய் உட்காருங்க, மணல் என்ன பண்ணும், உட்காந்துரும். இதே ஒரு பாறையில போய் நீங்க உட்காந்தீங்கன்னா உட்காராது. ஏன்னா அது எவ்வளவு வெயிட் கொடுத்தாலும் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு ராக் சர்ஃபேஸ் இருந்தால் தான் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எர்த்தோட இன்டீரியரை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வல்கனோ எரப்ஷன் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு, அப்புறம் எர்த்துக்கு வாக்கு வர்ற இடத்துல நம்ம போய் வீட்டை கட்டணும்னு நம்ம செட்டில்மெண்ட்டு சீக்கிரமே டெமாலிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம இந்த லெசனை நம்ம முழுசா பார்க்கணும். ஸோ இதுல இந்த லெசனை ஃபர்ஸ்ட் நம்ம கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதுல என்னென்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, 4 கோணங்கள், புவியின் 4 கோணங்களை பத்தி பார்க்க போறோம். கோணங்கள்னா என்னன்னா, இப்ப இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா லித்தோஸ்பியர் சொன்னோம்னா நிலக்கோளம்.
நீங்க யாரும் நோட்ஸ் எடுக்க வேணாம், இதை ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. 1-2 வீடியோ பார்த்தாலும் நீங்க புக்கை படிக்காமலே நீங்க எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஸ்டெப்பு நான் வந்து இந்த புக்கையை உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இது ரெண்டுத்தையும் பார்த்தாலே நீங்க இந்த லெசனை நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? நிலக்கோலம். அடுத்தது பாத்தீங்கன்னா நீர்க்கோலம், லித்தோஸ்பியர், இது வந்து ஹைட்ரோஸ்பியர். அடுத்தது அட்மாஸ்பியர், வாயுக்கோளம். அட்மாஸ்பியர். அடுத்தது இது மூணும் கன்வெர்ட் ஆகி வர்றதுதான் பயோஸ்பியர். ஓகேவா? பயோஸ்பியர் அதாவது உயிர்கோளம்னு பேரு. நம்ம எர்த்தோட பேர் தான் என்னது? உயிர்கோளம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த லித்தோஸ்பியருங்கிறது என்னன்னா இதான். லித்தோஸ்பியர்னா இப்ப நம்ம எர்த் இருக்கு, இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பேர் தான் என்னது? லித்தோஸ்பியர். ஓகேவா? இங்க வந்து லித்தோஸ்பியர்னா என்னது? நிலக்கோளம். ஓகேவா? நிலக்கோளம் லித்தோஸ்பியர். இது மேல வந்து ஒரு இடத்துல வந்து என்ன ராக் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அமைங்கி இப்படிதான் இருக்கும். எர்த் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எர்த் இருக்குன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃபா இருக்காது. என்ன இது ஒரு அன்ஸ்டேபிளான இப்படிதான் இருக்கும். என்னது இந்த இந்த பள்ளங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மழை பெய்யறப்ப இங்க வர்றதா என்னது? இதெல்லாம் வந்து பெருங்கடல்கள். ஓகேவா? சி ஃபார்ம் ஆகும், இந்த வாட்டர் பாடிஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு ஒரு ஸ்பியரிக்கலான ஷேப்பை வந்து எர்த்துக்கு கொடுக்குது. இங்க மேலேயும் வந்து என்னது? ஒரு இடத்துல மவுண்டானியஸ் இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டோ இருக்கும், அப்புறம் நீண்ட ரிட்ஜஸ் இருக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ரீஜன்ஸ் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே காம்போனன்ட்ஸுக்கு பேர் தான் வந்து என்னது? நிலக்கோளம். இதுல எக்ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா மவுண்டானியஸ் ரீஜன்ஸ் நிறைய இருக்கும். ராக் சர்ஃபேஸ் தான் ராக்னா என்னது? பாறைகள் நிறைய இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கண்டென்ட்ல பார்க்க போறது இதுதான். என்ன இப்ப இதுல இந்த நிலக்கோளம்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஹைட்ரோஸ்பியர் வந்து இந்த இருக்கு பாருங்க, அந்த நீர் இருக்குல்ல, இதுதான் வந்து ஹைட்ரோஸ்பியர். நீர்க்கோளம். இதுக்கு பேர் என்னது? நிலக்கோளம். ஒண்ணு நிலக்கோளம். வாயுக்கோளம்ங்கிறது என்னது? இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். வாயுக்கோளம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க, நம்ம எர்த்தை சுத்தி என்ன இருக்கு? ஒரு கேசியஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த கேசியஸ் ஃபார்ம்ஸுக்கு பேர் தான் என்னது? அட்மாஸ்பியர். இதுக்கு பேர் தான் என்னது? வாயுக்கோளம். இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுல என்னென்ன இருக்கும்? செட்ரோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ட்ரோபோபாஸ், செட்ரோபாஸ், ஓசோன் லேயர் இருக்கும். இந்த O3 தான் வந்து என்னது? சன்னுகிட்ட இருந்து ஒரு டைரக்ட் ரேஸை வந்து நம்மள்கிட்ட வர விடாம தடுத்து என்ன பண்ணும்? இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து நமக்கு வர்ற அந்த ஓசோன் லேயரு இதை தடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுனால தான் நமக்கு என்னது? புற ஊதா கதிர்கள் ஊடி வர்றதுனால தான் நமக்கு வந்து டைரக்ட் ரேஸ் கிடைக்காம இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஓவர் ஹீட்னால நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். சார் ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வாயுக்கோளம். இந்த மூணு மீட் பண்ற இடம் இருக்கு பத்தியா, இந்த எர்த்தோட சர்ஃபேஸ், இந்த என்னது? இந்த வாயுக்கோளம், நிலக்கோளம், இந்த நீர்க்கோளம், இது மூணும் இது பண்ணி நம்ம இந்த இடத்துல லைவ் பண்றோம் பாருங்க, இதுக்கு பேர் தான் பயோஸ்பியர், உயிர்கோளம்னு பேரு. ஓகேவா? ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா புவியோட உட்கட்டமைப்பு, நான் எர்த்து வந்து எப்படி இருக்கு, எர்த்து உள்ளார என்ன இருக்கு, எர்த்துங்கிறது நீங்க வந்து பாக்குற மாதிரி மேல உள்ள மாதிரியே இருக்காது. ஓகேவா? எர்த்துல பாத்தீங்கன்னா உட்கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். உட்கட்டமைப்புனா பாத்தீங்கன்னா, நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்த லேயருக்கு பேர் வந்து என்னது?
இதுக்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது, இது கிரஸ்ட்னு பேர். ஓகேவா? கிரஸ்ட் மேலோடு அப்படின்னு பேரு, புவி மேலோடு அப்படின்னு பேரு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கவசம். இதுக்கு பேர் தான் என்னது, கவசம். கவசம் மேண்டில்னு பேரு. ஓகேவா? ஸோ இதுக்கு உள்ளார இருக்கிறது தான் என்னது, உட்கரு. அவங்க புரியுதப்ப இந்த இதுதான் பேரு என்னது, உட்கருன்னு பேரு. உட்கருன்னா என்னது, கோர். இது உள்ளாரதான் வந்து என்ன இருக்கும், மேக்மா இருக்கும். மேக்மா வந்து திட நிலையில இருக்கும். இந்த அவுட்டர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா திரவ நிலையில இருக்கும். என்ன இருக்கும், மேக்மா. அதுக்கு பேர் என்னது, மேக்மா. இது உட்கரு, மேக்மா. ஸோ இதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளோட வகைகள். பாறைகள் நிறைய வகைகள் இருக்கு. அந்த வகைகள் பத்தி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் புவியோட அகச்சாரங்கள், நிலநடுக்கம், அப்புறம் வந்து எர்த்து, இது சுனாமி, இதெல்லாம் பத்தி இந்த லெசன்ல நம்ம ஃபுல்லு பார்க்க போறோம். இப்போ நான் ஒவ்வொரு இதாக நான் படிச்சுட்டு வரேன். நீங்க வந்து நீங்க ஆல்ரெடி நீங்க புக்கை மட்டும் திரட்டிட்டு வாங்க, உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி என்னது, நம்ம ஆல்ரெடியே நம்ம முன்னாடியே என்ன பார்த்துட்டோம், நம்ம புவியோட 4 கோலங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நான்கு கோலங்கள் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்னது, புவியின் 4 கோலங்கள். புவியின் 4 கோலங்கள் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். என்னது, நிலக்கோலம், நீர்க்கோலம், வாயுக்கோலம். இது 3 சேர்ந்தது என்னது, பயோஸ்பியர். பயோஸ்பியர் உயிர்கோளம். ஓகேவா? சோ இந்த கோலங்களை பத்தி நம்ம பாக்குறப்ப ஸ்பியர் ஆஃப் த எர்த் பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா அது மேல பாத்தீங்கன்னா 510 மில்லியன். இந்த புவியோட இதுல பாத்தீங்கன்னா இது மொத்த ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகேவா? 510 சதுர மில்லியன் கிலோமீட்டர்ல என்னது, எர்த்தோட மேலோடு பரவி இருக்கு. இதை பத்தி தான் நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் என்னது, புவியோட வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, எத்தனை கோலம் இருக்கு, 4 கோலங்கள் இருக்கு. நிலக்கோலம், நீர்க்கோளம், வாயுக்கோளம், உயிர்கோளம். அப்புறம் வந்து அதோட கிரஸ்டோட ஏரியாவுல 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது புவியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த எர்த். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி புவியின் அமைப்பு, இன்டீரியர் ஆஃப் எர்த் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ இந்த டாபிக்ல பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி ஒரு ரவுண்டா இருக்குன்னா இதுதான் நம்மளோட எர்த்து. இந்த எர்த்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து ஒரு கூர்ப்பா வெட்டி எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு பார்ட்டை மட்டும் வெட்டி எடுத்தா அப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதுதான் புவியோட மேலோடு. ஓகேவா? புவியோட மேலோடு கிரஸ்ட். இந்த கிரஸ்ட்னு பாத்தீங்கன்னா
புவியோட மேலோடு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா ஒரு 5ல இருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் கிரஸ்டோட வேல்யூ எவ்வளவு 5 to 30 கிலோமீட்டர். இது வந்து புவி மேலோடுல பாத்தீங்கன்னா கண்ட மேலோடு கடலடி மேலோடுன்னு இருக்கும். ஓகேவா, 2 இருக்கு. அதுல நான் கடலடி கண்ட மேலோடு கடலடி மேலோடுன்னு 2ஆ பிரிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப என்னது கிரஸ்டுக்கு பத்தி நம்ம பார்த்தோம்னா மேலோடு புவி மேலோடு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நம்ம சொல்லலாம், ஃபர்ஸ்ட் என்னது 5 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது வந்து என்னது ரெண்டாவது பாயிண்ட் நான் கண்ட மேலோடு கடலடி மேலோடு. இது 2 டைப் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுல பார்த்தோன்னா வச்சிங்கன்னா புவியின் மேலோடானது அதிக தடிமனுடனும் காணப்படுகிறது. புவி மேலோட்டினை கண்ட மேலோடு கடலடி மேலோடு 2 இது சொல்லிடுறாங்க. அது இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கா பிளஸ் அலுமினியம். இதுல என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா சிலிக்கா பிளஸ் அலுமினியம் இருக்கிறதுனால இதோட பேர் என்னன்னா சியால் அடுக்கு அப்படின்னு பேரு. இதோட இன்னொரு பேர் என்னது மேலோட்டுக்கு பேரு சியால் அடுக்கு அப்படின்னு பேரு. ஓகேவா, சியால் அடுக்கு நம்ம இதுல சியால் அடுக்குன்னா அதுல என்னென்ன இருக்குன்னா ஆல்ரெடி என்னது சிலிக்கா பிளஸ் அலுமினியம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா புவியின் மேலோடு திடமாகவும் இறுக்கமாகவும் உள்ளது. கடலடி தளத்தை விட கண்ட பகுதியில் உள்ள புவி மேலோடு அதிக தளமாக இருக்கும். இப்ப கடலடி தடம் அப்படின்னா என்னன்னா ஒரு அந்த கிரஸ்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாப்புல புவி வந்து இப்படி ஒரு அன்சேஃபா தான் இருக்கும். இதுல வந்து வாட்டர் பாடிஸ் வந்து கலந்ததுனால தான் என்னது நமக்கு அந்த பெருங்கடல்கள் வரும். இந்த வெளியில உள்ள ரீஜன் தான் இது எல்லாமே தான் நமக்கு லேண்ட் சர்ஃபேஸா இருக்கும். ஓகேவா, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் சர்ஃபேஸ்ல உள்ள திக்னஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த கடலடி தளத்துல உள்ள புவி மேலோடு இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து திக்னஸ் கம்மியா இருக்கும். இதுதான் அதுல சொல்ல வர்றாங்க. அடுத்தது புவியோட கவசம் மேண்டில் ஆஃப் த எர்த். இந்த இருக்கு பாருங்க, இந்த பார்ட் தான் மேண்டில் ஆஃப் த எர்த்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மேண்டில் ஆஃப் த எர்த். ஓகேவா, அந்த மேண்டில் ஆஃப் த எர்த்தை பாத்தீங்கன்னா இதுல 2ஆ பிரிக்கிறாங்க, மேல் கவசம் கீழ் கவசம். ஆனா இதுக்கு பேர் என்னது ஒட்டுமொத்தமா இதுக்கு பேர் வந்து மேண்டில் கவசம். கவசம்னு சொல்றாங்க. இந்த கவச புவி மேலோட்டிற்கும் கீழே உள்ள பகுதி கவசம். இதன் தடிமன் சுமார் 2900 கிலோமீட்டர் ஆகும். கவசத்தின் மேற்பகுதியில் பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உருகிய நிலையிலும் காணப்படுகிறது. புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு மேக்மான்னு போறாங்க. ஓகேவா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த கவசம் எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கும், 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, கவசம். இப்ப நம்ம கவசத்தை பத்தி பார்க்கணும்னா கவசம் கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் இது வந்து என்னது மேல் கவசம் கீழ் கவசம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. கீழ் கவசம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா, இந்த 2 இதுலயுமே இருக்கும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல் கவசத்துல பாத்தீங்கன்னா பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உருகிய நிலையில் இருக்கும். இந்த இடத்துல ராக் வந்து திடமா இருக்கும். ஓகேவா? இங்க வந்து கொலாய்டு ஸ்டேஜ்ல இருக்கும், பாறை குழம்பா இருக்கும். அப்ப மேண்டில்லே என்னது, பாறைகள் வந்து என்னது, அந்த லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்குது, அதாவது திரவ நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வெளில வந்து உள்ளார உள்ளதுக்கு பேர் தான் என்னது, மேக்மா. மேக்மா. ஸோ இங்க வந்து என்ன இருக்கும், மேக்மா புவியின் உட்பகுதியில் உருகிய நிலையில் மேக்மா உள்ளது. இங்க மேக்மா இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்டும் அந்த கவசத்துக்கு கவர் ஆயிடுது. அடுத்தது கோர் ஆஃப் த எர்த். இதான் வந்து என்ன, உட்கரு கோர். புவியின் கவசத்திற்கு கீழ்ப்பகுதியில் புவியின் மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு கருவம் எனப்படுகிறது. இது மிகவும் வெப்பமானது. கர்ப்பத்தில் நிக்கலும் இரும்பும் அதிகமாக காணப்படுகிறது. இவ்வடுக்கு நைஃப் என்று அழைக்கப்படுகிறது. கர்வம் 2 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. உட்கருவம் திடநிலையிலும் வெளிக்கருவம் திரவ நிலையிலும் உள்ளது. புவியின் கர்வத்தில் அதிகமாக இரும்பு காணப்படுவதால் புவியீர்ப்பு விசைக்கு காரணமாகும். புவி தன் அச்சில் சுழலும் போது திடநிலையில் உள்ள உட்கருவிற்கு மேல் திரவ நிலையில் வெளிக்கருவம் சுழலுவதால் காந்த புலம் உருவாகிறது. காந்த திசை காட்டும் கருவி செயல்பட இதுவே காரணமாக உட்கருவில் அதிக அழுத்தம் காணப்படுவதால் அங்குள்ள பொருட்கள் அழுத்தப்பட்டு இருக்கமாக ஆகவே உட்கருவம் திடநிலையில் இருக்கிறது. ஓகே சார், ஓகே. இப்ப நம்ம ஆல்ரெடி இங்க என்ன சொன்னோம், மேக்மா இங்க கொலாய்டு ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப இதுக்கு அடுத்தலையும் இந்த கொலாய்டு ஸ்டேஜ்ல தானே இருக்கணும். வெளிக்கருவம் உட்கருவம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. என்னது, வெளிக்கருவம், இங்க வந்து உட்கருவம். இதையும் 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, நிக்கல் பிளஸ் இரும்பு, நிக்கல், இன்னொன்னு என்னது, இரும்பு, இதுக்கு ஃபெர்ரஸ். ஸோ இது ரெண்டுத்துலயும் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நைஃப் அடுக்கு அப்படின்னு பேரு. இது பேர் என்னது, நைஃப் அடுக்கு. நைஃப் நைஃப் 2 இருக்கிறதுனால நைஃப்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஹெவி ப்ரெஷரு, அப்புறம் வந்து ஹெவி ப்ரெஷர் இங்க இருக்கிறதுனால இது வந்து திரவ நிலையில, திட நிலையில இருக்கு. திடநிலை இது ஆல்ரெடி என்னது, திரவ நிலை. அப்ப திடநிலையில இருக்கிறதுக்கு மேல திரவ நிலை இருக்கிறதுனால ரொட்டேஷன் ஆகுதுல எர்த்து. இங்க அதிகப்படியான இரும்பு இருக்கும். ஓகேவா? இங்க என்ன இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இரும்பு இருக்கும். இது புவியோட சுழற்சியின் காரணமாக, புவியீர்ப்பு விசையின் காரணமாக இது ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கிறப்ப இங்க என்ன ஆயிடும்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க காந்த புலம், ஏன்னா மேக்னெட்டிக் போர்ஸ், மேக்னெட்டிக் போர்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். மேக்னெட்டிக் போர்ஸ் உருவாகி புவியீர்ப்புல ஒவ்வொரு பொருளையும் ஈர்ப்பு சக்தி, நம்ம இப்ப தெரியுதா, நம்ம எப்படி புவியில, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு விசை இருக்குன்ட்டு. புவியில எப்படி ஈர்ப்பு விசை வந்ததுக்கு காரணம் என்னது, புவியோட உட்கரு பகுதியில இரும்பும் ஃபெர்ரஸும் இருக்கிறதுனால புவியோட தன்னைத்தானே சுற்றும் ஒரு ஆற்றல்னாலையும் என்னது, அது சுற்று வர்றப்ப இரும்பு வந்து மற்ற பொருள்களை இழுத்து காந்த புலத்தை உருவாக்குது. இதனாலதான் அந்த இடத்துல என்னது, நமக்கு ஈர்ப்பு விசை ஏற்படுத்து காந்தப்புலம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. பொருட்கள் அழுத்தப்பட்டு இருக்க உட்கருவும் திடநிலையில் தான் உள்ளது. இந்த இடம் என்ன சொல்றாங்க, புவியோட கோர் ஆஃப் த எர்த்ல கீழே உள்ளது எப்படி இருக்கும், நல்ல திடநிலையில. ஏன்னா ஹெவி ப்ரெஷர் அங்க இறங்குது. இதுல மேல உள்ள வெயிட் எல்லாம் இறங்கணும். ஆல்ரெடி சிம்பிள் லாஜிக் தான். நம்ம ஒரு இது தாண்டணும்னா அது என்ன பண்ணும், மேல உள்ள ப்ரெஷரை இறக்குறப்ப, ஒரு மண்ணை முட்டையில நீங்க போய் மண்ணில் போய் உட்காரப்ப என்னவோ இருக்கும். ஓகேவா? அதே பாறையில உட்கார்ந்தீங்கன்னா பாறை அப்படியே இருக்கும். இதுதான் அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த புவியோட இன்டீரியர் ஆஃப் த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், நீங்க இப்ப எல்லாமே ஒரு ஈஸியா சொல்லுங்க. இப்ப இன்டீரியர் ஆஃப் த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
மூணு என்னென்ன இருக்கு, எர்த்தை வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. புவியின் மேலோடு, அப்புறம் வந்து மேண்டில் ஆஃப் த எர்த்து, என்ன புவியின் கவசம், அடுத்தது உட்கரு. இப்ப புவியின் மேலோட வந்து புவி மேலோடு 2 இதாக பிரிக்கிறாங்க, கண்ட மேலோடு, கடலடி மேலோடு. ஓகேவா? இதுல வந்து கண்ட மேலோடு எப்படி இருக்கும், திக்னஸ் அதிகமா இருக்கும். கடலடி மேலோடு திக்னஸ் கம்மியா இருக்கும். இதோட டெப்த் எவ்வளவு, வித்து எவ்வளவு, இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா 5 to 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுல வந்து பாறைகள் காணப்படும். இதெல்லாம் வந்து புவியோட மேலோடு. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா புவியின் கவசம். கவசம் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அதை 2ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரிச்சா என்ன பிரிப்போம், அதுல புவியின் கவசத்தை வந்து உட்கவசம் வெளிக்கவசம்னு பிரிக்கிறோம். இப்போ உட்கவசத்துல பாத்தீங்கன்னா மேல வந்து திடநிலையில கீழே வந்து என்னத்துல இருக்கும், இப்ப சும்மா சாதாரணமா என்னது, ஒரு புவி மேலோடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே போவோம். அந்த மாதிரி கீழே 2ஆவதும் பாத்தீங்கன்னா கொலாய்டு ஃபர்ஸ்ட்ல திடநிலையில இருக்கும், கீழே வந்து உட்கருவுல மேண்டில்ல சொல்றேன். மேண்டில்னா கவசத்துல, அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து திடநிலையில இருக்கும், அப்புறம் திரவ நிலையில இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த திரவ நிலையில உள்ள அந்த வாயு குழம்புக்கு பேர் என்னது, மாக்மா அப்படிங்கிறத இதுல நம்ம பார்த்தோம். அடுத்தது கவசம். புவியின் கவசத்தை பத்தி பாத்தீங்கன்னா உட்கரு. உட்கருவை 2ஆ பிரிக்கிறோம். உட்கரு, வெளிப்புற உட்கருன்னு பிரிக்கிறோம். இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நிக்கல் பிளஸ் இரும்பு இருக்கும். அதனால அதுக்கு பேர் என்னது, நைப்பு. அந்த அடுக்குக்கு பேர் என்னது, நைப்பு. அதுக்கு பேர் என்னது, சியால். ஓகேவா? சிலிக்கா பிளஸ் அலுமினியம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இதுல புக்கில் விட்டுருக்கு. இப்ப நம்ம இடத்துல இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 3 லேயரா பிரிக்கிறோம். ஓகேவா? இது வந்து மேலோடு, இது மேலோடு, இது வந்து கவசம், இது வந்து உட்கரு. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல எழுதுறப்பா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து கிரஸ்ட், அப்புறம் மேண்டில். சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கோர். ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுன்னா இந்த கிரஸ்ட்ல என்னென்ன இருக்கும், உட்கருல மேலோடுல என்ன இருக்கும், 5 to 15 கிலோமீட்டர் சிலிக்கா பிளஸ் அலுமினியம். இதுக்கு பேர் என்னது, சியால். இந்த அடுக்குக்கு பேர் என்னது, சியால். அடுத்தது மேண்டில்னா என்னது, கவசம். இந்த கவசத்துல வந்து இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கா, மேலோடுல வந்து கண்ட மேலோடு, கடலடி மேலோடு 2மே இருக்கு. அடுத்தது மேண்டில்ல கவசத்துல பார்த்தோம்னா வந்து என்ன இருக்குன்னா சிக்மா பிளஸ் மெக்னீசியம். உங்க இதுல இல்லை, அதுல புக்ல நீங்க நோட் பண்ணிக்கணும். சிக்மா பிளஸ் மெக்னீசியம் இருக்கிறதுனால இந்த அடுக்கு பேரு சிமா இருக்கு. ஓகேவா? சிமாங்கிறது பேரு. அதுல பாத்தீங்கன்னா அதோட டெப்த் எவ்வளவு சொன்னா 2900 கிலோமீட்டர். இங்கதான் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் லேயர்ல இதுல இதை 2ஆ பிரிச்சுக்குவாங்க. 2ஆ சப்டிவிஷன் பண்ணதுல என்ன இருக்குன்னா இங்க வந்து இங்க வந்து திட நிலையில இருக்கும், இங்க திரவ நிலையில மேக்மா இருக்கும். இது வெளிப்பட்டுதான் எல்லாமே வரும் அப்படிங்கிறத இதுல பார்த்துட்டோம். அடுத்தது 3வது உட்கருல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா நிக்கல் பிளஸ் இரும்பு இருக்கும், நைஃப் இருக்கும். ஸோ இங்க இரும்பு பகுதி நிறைய, அதனால இதுக்கு பேர் என்னது, நைஃப் அடுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்புறம் இதுல வந்து டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த்துங்கிறதுனால இங்க என்ன வரும், காந்தப்புலம். காந்தப்புலம் இருக்கிறதுனாலதான் நம்ம இப்ப புவியின் ஈர்ப்பு சக்தி இருக்கும். ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலதான் என்னது, நம்ம புவியின் மேல இருக்கிற முடியுது அப்படிங்கிறது சிம்பிளான லாஜிக்கு. ஓகேவா? இதுல ஒன்னொண்ணுமே நம்ம நீங்க இந்த டெப்தா இதுல வந்து காந்தப்புலம் எப்படி வருதுன்னு கேட்கலாம், இந்த நைஃப் அடுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாறைகளை பத்தி பார்க்க போறோம்.